தீபாவளிக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஜிஎஸ்டி குறைக்கப்படும் மோடி பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்னமா நம்புதீங்க நீங்க? என்ன நீங்க தேர்தலை எப்படி நடத்திட்டு இருக்காங்க? நீங்க வாக்காளர்கள் இறந்தவங்களோட சேர்ந்து உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் டீ சாப்பிட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் வாக்காளராக நீக்கி இருக்கதாட்டி சொல்றாங்க. நீங்க தான் பத்திரிகையாளர்கள் தான் சரியான முடிவு எடுக்கணும். நீங்க தேர்தல் எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு யார் தான் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். தேர்தல் எப்படி நடந்துகிட்டு இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான தேர்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 324 முதல் 329 வரை எடுத்து படிச்சு பாருங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையோட தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேர்தல் தலைமை ஆணையர் மற்ற ஆணையர்கள் 2 பேர் 3 பேரையுமே நியமிக்கிறது பாரத பிரதமர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து உச்சநீதிமன்ற நீதியரசர். இப்போ 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து அநேகமா டிசம்பர் 21 நினைக்கிறேன், தேர்தல் தலைமை ஆணையர் மற்ற ஆணையர்களை நியமிப்பது பாரத பிரதமரும், அவர் அமைச்சர்கள் இருக்க ஒரு அமைச்சரும், எதிர்கட்சி தலைவரும் 3 பேரும் சேர்ந்து நம்ம தலைமை தேர்தல் ஆணையரை நியமிச்சுட்டு இருக்காங்க. அப்படியானால் என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் ஆணையராட்டு செயல்படுத்தாங்க. அதனால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தவறுகள்லாம் நடக்குன்னு நீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் தான் சொல்லிருக்கீங்க. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய வாரணாசி தொகுதியிலே ஒரு தாய் தகப்பனுக்கு 50 பேர் பிள்ளைகள் இருக்கு. மூத்தவருக்கு 72 வயசு, கடைசியில் உள்ளவருக்கு 28 வயசு. இதெல்லாம் நீங்க இந்த நாட்டில் தானே இன்னும் ஜனநாயக நாட்டில் நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரே 0 அட்ரஸ்ல பல ஆயிரம் வாக்குகள் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் ஆணையம் அதை செயல்படுறதுனால தான் என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் போய் உச்சநீதிமன்றத்தில் நாங்க யாருக்கும் வாக்காளர் யாருங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால இப்ப பாரத பிரதமரே இப்படி ஒழுங்கீனமாக தவறுதலாட்டு தேர்தல் நடத்தி பொறுப்பில் இருப்பதை பாரத பிரதமர் ரிசைன் பண்ணிடலாம். அவர் கண்டிப்பா ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்திச்சு நியாயமான தேர்தல், இதுக்கு முன்னால உச்சநீதிமன்ற நீதியரசரும் அதே போல பாரத பிரதமரோ அவங்க தேர்ந்தெடுக்கப்படிய செலக்ஷன் கமிட்டியில உட்கார்ந்து யாரை தேர்ந்தெடுக்காங்களோ அவங்கள வச்சு ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க என்னமோ பாரத பிரதமராட்டு வந்தாதான் மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. இந்தியா முழுவதும் இருக்க மக்கள் இது தவறுதலா பண்ணிட்டாங்க. 5 மணி வரை நியாயமா வாக்கு நடந்த மாதிரியும் 5 மணிக்கு மேல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு ஃபீட் பண்ணணும்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிருந்தாங்க எல்லாரும் சொல்லி, அப்ப எவ்வளவு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூத்துக்கும் போட சொல்லி பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற லிஸ்ட ஓட்டாக்கிருந்தாங்க. அப்படி சில வாக்குச்சாவடியில 1000 ஓட்டு இருக்குன்னு சொன்னா தேர்தலில் அந்த வாக்களித்தவர்கள் 1200 பேர் எண்ணுதாங்க. அப்ப இப்படிப்பட்ட முறைகேடு எல்லாம் இப்படிதான் நடக்கு. 5 மணி வரை இதுக்கு முன்னால உள்ள தேர்தல் எல்லாம் எவ்வளவு வாக்கு பதிவாச்சுன்னு அதை அப்படியே புள்ளி விவரம் தந்துருவாங்க. இப்போ 5 மணி வரைக்கும் ஒரு புள்ளி விவரத்தை தந்துட்டு அதுக்கப்புறம் 5% 10% வாக்குகள் அதிகமாக இவங்க எந்தெந்த வாக்குச்சாவடியில எவ்வளவு ஃபீட் பண்ணாங்களோ அதை சேர்த்து தான் என்ன செய்றாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு தான் பிறகு ஒரு இதை சொல்றாங்க. இதுல இருந்தே எல்லாமே தெரியுது. இந்தியாவுடைய பெருமை ஜனநாயக நாடு, அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடத்தி பிரதமர் முதல் உள்ளாட்சி வரைக்கும் அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடத்துறதுனால தான் உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமையே அந்த ஒன்று தான். வேணா இப்போ ஒன்னும் செய்யலாம். பாரத பிரதமருடைய கொள்கை என்ன கொள்கை? 1 நேஷன் 1 எலெக்ஷன். அதே மாதிரி எல்லாம் கலைச்சிட்டு ஒரே தேர்தலாட்டு இந்தியா முழுவதும் கொண்டு வரக்கூடிய சரியான நேரம் இது. அவங்க நாங்க தவறு பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தோங்கிறத ஒத்துக்கிட்டு வெளியே அனுப்பணும். இல்லைன்னா உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வரும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.